நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சிவபூஜை. நேற்று நாம் சமயப்பிரவேசம் சிவபூஜை பெறுதலை பற்றி சிந்தித்தோம். இதிலே மூன்றாவது நிலை விசேஷம் என்பது. விசேஷம் என்பதற்கு சிறப்பான தகுதிகளை அடைந்த ஆன்மாவிற்கு ஆன்மநாயகரை கையில் எடுத்து சென்று செல்லும் இடங்களிலெல்லாம் கட்டாயமாக வழிபட வேண்டும் என்ற நியதி கிடையாது. இதிலே நம்முடைய 15வது வயது முதல் ஒரு 25 ஆண்டுகள் வரை நீங்கள் நாள் தவறாமல் சிவபூஜை செய்து காலை மாலையிலே அனுஷ்டான விதிகளின்படியும் குரு உபதேசம் செய்தபடியும் நீங்கள் வாழ்ந்தால் ஆசான் உங்களுடைய வழிபாட்டு முறை நோக்கி உங்களை அழைத்து உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, திருமணம் எல்லாம் நிகழும் பொழுது பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும். எல்லா இடங்களிலும் பூஜை பெட்டியை எடுத்து சென்று வழிபாடு செய்வது என்பது சூழ்நிலையை பொறுத்து சிரமமாக இருக்கும். அவ்வகையிலே ஆசான் நம்மிடத்து நீ உன்னுடைய ஊரில் இருக்கும் பொழுது உன்னுடைய ஆன்மநாயகருக்கு முறையான பூஜை செய். பிற நேரங்களிலே நீர் வெளியில் செல்லும் பொழுதோ அல்லது உன்னுடைய அலுவல் நிமித்தமாகவோ, திருமண நிமித்தமாகவோ, வாழ்வியல் நிமித்தமாகவோ வெளியே செல்லும் பொழுது உன்னுடைய ஆன்மநாயகரை இதயத்தில் எழுந்தருளச் செய்தபின் நீ செல்லும் இடங்களில் உள்ள ஆலயத்திலோ அல்லது நதிக்கரையிலோ அல்லது சந்தனத்தாலோ பெருமானின் திருமேனியை, சிவலிங்க திருமேனியை உருவாக்கி முதலில் ஆலயத்திற்கு சென்று ஆலயத்தில் உள்ள பரார்த்தமூர்த்தியுடைய சன்னிதானத்திலே இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்கள், 108 லிங்கம் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அதில் ஏதோ ஒன்றின் முன்பாக தனித்திருமேனியாக இருக்கின்ற இறைவன் முன்பு அமர்ந்து மானசீகமாக உனக்குள் இருக்கும் இறைவனை எதிரிலுள்ள திருமேனியில் அல்லது ஆற்றங்கரையிலே நீ செய்து வைத்த அந்த மணல் லிங்கத்திலே அல்லது சந்தனத்தில் செய்த சந்தன லிங்கத்திற்கோ மானச பூஜை செய்ய வேண்டும். மனதால் பூஜை செய்ய வேண்டும். புற வழிபாடு இருக்காது. என்ன, வீட்டில் இருக்கும் பொழுது சிவபூஜை செய்தாக வேண்டும். பொது இடங்களுக்கோ மற்ற இடங்களுக்கோ செல்லும் பொழுது மனதினால் எதிரில் திருமேனி இருக்கும், ஆனால் புற வழிபாடு செய்யாமல் அகபூஜையாக செய்ய வேண்டும். இதை நீ பலர் காணும் வண்ணம் செய்யக்கூடாது. சிவபூஜையை பலர் காணும் வண்ணம் செய்யக்கூடாது. எவ்வாறு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கும் அந்த அந்தரங்க வேளையிலே சபையிலே நாம் அப்படி அந்தரங்கமாக இருக்கக்கூடாதோ, அதுபோல நாம் சிவபூஜை செய்வது அந்தரங்கமான விஷயம். பதி பசு ஐக்கிய நிலையும் சிவபூஜை கொடுக்கும் பொழுது பதியாகிய இறைவனை பசு சரணடைந்து வழிபாடு செய்கிறது என்று பொருள். இல்லறத்தார்க்கு துணவியோடு தனியிலே புணர்தல் போல இந்த சிவபூஜையிலே தனி இடத்திலே நீங்கள் பூஜை செய்ய வேண்டும், பிறர் காணா வண்ணம். அதே இந்த விசேஷம் என்கின்ற அந்த மானச பூஜை பெறும் பொழுது அங்கே நீங்கள் நீங்கள் சென்றுள்ள ஊரில் உள்ள ஆலயத்திலோ அல்லது ஆற்றங்கரையில் பிடிக்கப்பட்ட மணல் லிங்கத்திலோ அல்லது சந்தனம் வாங்கி அதில் சிறிய லிங்கம் செய்து அதற்கோ அதை கையின் உள்ளே வைத்து கொண்டு மானச பூஜை செய்ய வேண்டும். மனதால் செய்யக்கூடிய பூஜைக்கு மானச பூஜைன்னு பேரு. இதுதான் விசேஷமானது. ஏனெனில் உங்களுக்குள்ள இருக்கும் இறைவனை உங்கள் உள்ளங்கையில் தாங்கி கையில் மறைத்து நீங்கள் அதை பார்க்க முடியாது. உங்களுக்குள் இருக்கும் ஆத்மநாயகரை வழிபாடு செய்யக்கூடிய முறைக்கு மானச பூஜைன்னு பேர். இது இன்னைக்கு நிர்வாணம்ங்கிறாங்க. விசேஷம் தராங்களாங்கிறத பற்றி விசேஷ தீட்சையெல்லாம் தராங்க.
ஆனால் இதை கற்றுத்தருகிறார்களா என்று தெரியவில்லை. அவர்களுக்கு தெரிந்ததை செய்கிறார். அதை குற்றம் குறை கூறுவதற்காக இந்த பதிவு அல்ல. இதுதான் உண்மையான வார்த்தை என்பதையும் இப்படி செய்வித்தால்தான் அது சிறப்புடையது என்பதற்குமாக இந்த பதிவு. ஆன்மாவின் பக்குவ நிலைக்கேற்ப குரு வருகிறார் என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பொன் பொருள் போகம் புகழ் இதற்கு ஆசைப்படக்கூடிய ஆன்மாக்களுக்கு பொன் பொருள் போகம் இவற்றின் மீது ஆசையுடைய குருவே வாய்ப்பார். சிவஞானம் தேடுபவர்களுக்கு அத்தகு குரு வாய்ப்பார். ஆக இந்த சமயப்பிரவேசம், சிவபூஜை, மானசம் என்பதெல்லாம் பக்குவான்மாக்களுக்கு பக்குவம் மிகுந்த ஆசான்களால் உபதேசிக்கப்பட்டு செய்விக்கக்கூடிய செயல்கள். என்ன இங்கே இந்த வருஷம் சமய தீட்சை, அடுத்த வருஷம் சிவபூஜை, அப்படி குரு பணம் தேவைப்படுறப்பெல்லாம் கூட்டம் கூட்டி கொடுக்கறதெல்லாம் அது எப்படி இந்த முறை கடந்த 20 ஆண்டுகளாக தான் இந்த மாதிரி யாரோ எதை வித்துட்டு இருக்காங்க. காசு வாங்கிட்டு கொடுத்தாரு விற்கிறதானே, அசிங்கமாலாம் சொல்லலை. இதை யார் மனதையும் புண்படுத்த அல்ல. அன்பினால் பெற வேண்டிய ஒன்றை பணம் கொடுத்து பெற்றால் அது பொன் கொடுத்து வாங்கிய பொருள் நிலைக்காது. என்ன சரி, அது அவருடைய அவர் வினைவெளி, அவர் அனுபவம். இந்த மானச பூஜையிலே சிறந்து விளங்கும் மாணாக்கர்களுக்கு அவர் முறையான திருமண வாழ்க்கை வந்து மனைவி மக்களோடு அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து வைத்த பிறகு அவர்களுக்கு நிர்வாணம் என்ற தீட்சை வழங்கப்படும். நிர்வாணம்னா நம்ம இப்போ யூடியூப்லாம் பார்த்தா அம்மனகுண்டியோட தெரியுதுங்க, அதெல்லாம் கிடையாது. மனதில் பற்றற்று இருக்கும் நிலைக்கு நிர்வாணம்னு பேர். உடம்பினால் ஆடை அணிதலோ அதெல்லாம் ஆடை களைதல் பற்று நீங்கள் கிடையாது. மனதினால் பற்று நீங்கக்கூடிய பக்குவ நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கு ஆசான் என்ன செய்வார்? நீங்கள் தனித்திருந்து வயோதிக காலத்திலே உங்களுடன் கைப்பொருளையோ அல்லது உள்ளூரில் ஆலயத்திற்கோ தினமும் சென்று பிறவா நிலை கேட்டு வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குழந்தை குட்டிகள் அவர்களுக்கான கடமைகளை தவறாமல் செய்யுங்கள். உங்கள் மகளோ மகனோ வாழக்கூடிய ஊர்களிலே செல்லும் பொழுது நீங்கள் அங்குள்ள ஆலயத்தில் நீங்கள் இறைவனை வழிபட்டு பற்றற்று இருங்கள். இறைவன் நமக்கு கொடுத்த கடமைகளை இறையருளால் சிறப்பாக நிறைவேற்றிவிட்டோம். இனி நமக்கு பிறவா நிலைதான் வேண்டும். மீண்டும் இந்த அறம்பாவம் என்னும் மருங்கயிற்றால் கட்டி புறந்தோள் போர்த்து இந்த பூமியில் தெரியும் அவல நிலை வேண்டாம் என்று அந்த வழிபாட்டினை நமக்கு அருள்வார்கள். அப்போதான் 45-50 வயசு ஆகி போகணும். அந்த நிலையில நம்ம திருமணமாகி வாழ்வியல் பக்குவப்பட்டிருப்போம் இல்லையா? எப்படா இந்த கடமையை முடிப்போம்? பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் செஞ்ச பிறகு அப்பாடா ஒரு கடமை முடிந்ததுக்குள்ள நாம் நம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்த பிறகு நம் ஆன்மாவிற்கான வாழ்க்கை வாழக்கூடிய நிலைக்கு நிர்வாணம்னு பேர். என்ன? பற்றற்று இருத்தல். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்று விடற்கு என்பார்கள். அதைத் தொடர்ந்து ஆச்சாரியம் என்று ஒரு அபிஷேகம் செய்வார்கள். தன்னுடைய 5 வயது முதல் தன்னுடைய வாழ்வியல் கடமைகளை சிறப்பாக செய்து முடித்து அவருடைய வாரிசுகளும் அறநெறி வாழ்பவர்களாக இருக்கக்கூடிய, அதுதான் முக்கியம். ஐயா ரொம்ப பெரிய சத்தியகீர்த்தியாந்து பையன் தனி அழிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு ஆச்சாரியம் செஞ்சு வைக்க மாட்டாங்க. ஐயா பெரிய சிவவேடம் போட்டு ஊரில் இருக்கலாம் வேடம் கொடுத்துட்டா ஐயாவுடைய பையன் எங்கேயோ ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் அங்கே போய் யாரோ ஒருத்தர் லவ் மேரேஜ் பண்ணிட்டு திருநீர் வச்சா என் வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லி அப்புறம் நீங்கள் எதாவது பழுத்த மாதிரி வேடம் போட்டாலாம் எடுபடாது சாமிகிட்ட. என்ன? அவர் அப்படியே இன்னம்பரில் உட்காந்துட்டு இல்லை, நம் மனதில் உட்கார்ந்துட்டு சொக்கர் என்ன பண்ணுறாரு, மனோகர் என்ன செய்கிறாப்புல, சோன்சோ என்ன செய்கிறாருன்னு கவனிச்சிட்டு இருப்பார். புரியுதா? ஆக அந்த நெருநின்ற சான்றோர்க்கு, அந்த
மேற்கண்ட சமய பிரவேசத்தில் ஒழுங்காக 15 ஆண்டு வாழ்ந்து பிறகு ஒரு 10 ஆண்டுகள் முறையான சிவபூஜை செய்து அதற்கு பிறகு மானச பூஜை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்வியல் கடமைகளை முடித்த பிறகு என்ன பண்ணணும்? அந்த நிர்வாணம் பெற்று, நிர்வாணம் பெறுதல்னு பேர், அது நிர்வாண பூசைன்னு சொல்லுவாங்க. நம்ம நிர்வாண பூசைனா அம்மனத்தோடு நின்று பூஜை பண்ணோம். பைத்தியக்காரனுங்க என்ன பண்ணுறது? நிர்வாணத்துக்கு மீனிங்கே தெரியாதவங்களாம் குருவாக இருப்பான் போல இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்களா ஆச்சாரியம். இது எல்லாருக்கும் செய்விக்க மாட்டார்கள். இப்பொழுதெல்லாம் ஒரு 50,000 ஒரு 5 வருஷம் நீங்கள் வேள்வி கும்பாபிஷேகம் போக்குவரத்தில் சம்பாரித்து கொஞ்சம் லக்ஸரியான வாழ்க்கை வந்துட்டிங்களா, உங்களுக்கு இதெல்லாம் யாரோ ஒரு குரு காசு வாங்கிட்டு செஞ்சிருவார். அதெல்லாம் பெருமான் கணக்கில் ஆச்சாரியத்தில் அடங்காது. ஏனெனில் அதை சைவம் கூறவில்லை. ஆக அந்த ஆச்சாரியன் மிக சிறந்த தனக்கு அடுத்து ஒரு நல்ல வாரிசை உருவாக்கி, வாரிசுன்னா ஒரு பிள்ளை பெற்றுக்கிறது கிடையாது, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையனை கூட அப்படி பரம்பரையா ஆச்சாராபிஷேகம் பெற்றவங்களாம் ஆதிசைவ மரபில் இருந்தனர். இந்த ஆதிசைவ மரபு என்பது இன்று உள்ள பிராமணர்கள் கிடையாது. என்ன, ஆதிசைவர் என்பவர்கள் நந்தியம்பெருமானிடத்து சிவபூஜை செய்வதற்கான அனுமதி பெற்று அகத்திய மகாமுனிவரால் உபதேசங்கள் ஆகம விதிகளை அகத்தியரிடம் கற்று பல ஆண்டு காலம் சிவாலயங்களே பூஜை செய்து வந்த தமிழர்கள். அவர்களுக்கு ஏன்னா அகத்தியர் தானே தமிழ் கொடுக்கிறாரு. தொல்காப்பியர் அகத்தியருடைய மாணவர் தானே. அதுபோல அகத்தியருடைய மாணவர்களாக இருந்து இந்த நம்ம இது என்ன தேவூர் தேவாரத்தில் வரும், என்ன தென்றமிழ் கலைகள் கற்று அதில் சிறந்த வாழ்க்கை வாழ்பவர்கள் வாழும் ஊர் என்று பேசும். இன்னைக்கு நாம் செய்கிற இந்த தமிழ் முறை வழிபாட்டு முறைகள்லாம் ஞானசம்பந்தர் காலத்துக்கு முன்னாலேயே இருந்திருக்கு. என்ன இல்லைன்னா அங்கே எப்படி ஞானசம்பந்தர் தேவூர் தேவாரத்தில் தென்றமிழ் கலைகள் அப்படிங்கிற வார்த்தையை போடுவார் இல்லை, போட முடியாதுல்ல. ஆக அந்த அகத்தியரிடம் உபாசனை பெற்று வழியாளாய் மனம் செய்குடி பிறந்தவர்கள் ஆதிசைவர்கள். அதற்கு பிறகு கிருஷ்ணதேவராயர் காலத்தில் நம்முடைய மன்னன் கிருஷ்ணதேவராய சக்கரவர்த்தி அவருடன் அழைத்து வந்த சடங்கு சம்பிரதாயங்களை வாழ்வியலாக உடைய பிராமணர்களை, எப்படி பழனியிலே பண்டாரங்களை புலிப்பாணி வம்சாவளியை அவருக்கு பூஜை பண்ணிட்டு போகருக்கு பூஜை பண்ணிட்டு பிராமணர்களை கிருஷ்ணதேவராய தானே அப்பை தீட்சதை தான் உள்ளே விடுறார். அதுபோல பல்வேறு ஆலயங்களிலும் பெரும் சொத்து இருந்த ஆலயங்கள் எல்லாம் அந்த கிருஷ்ணதேவராயருடைய உடன் வந்த சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் சொந்தமாக உடைய பிராமணர்கள், இன்று இருக்கக்கூடிய இந்த குருக்கள் சர்மா, நயினார், நயினார், அப்புறம் நிறைய இருக்காங்க. அதில் ஒரு கருங்கோட்டு பாப்பான், அப்புறமேட்டும் நிறைய இருக்காங்க. வைஷ்ணவ பிராமணால், அது எதோ சொல்கிறாங்க. இவங்க எல்லாமே சிவாலயத்தில் பூஜை செய்தால் கூட பத்திரிகை எழுதும் பொழுது நாராயண ஸ்மிருதின்னு யார் யார் போடுறாங்களோ அத்தனை பேரும் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இங்கே வந்தவங்க. அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, முகலாயர்கள் வந்தாங்க. இங்கே அந்த ஆதிசைவ மரபு தஞ்சை மாவட்டத்திலே ஒட்டிய வரியோடும் கிழிந்த துணியோடும் ஏதோ தன்னால் உண்டானதை மானசமாக இறைவனுக்கு திருத்தொண்டு செய்து வாழ்கிறார்கள். உண்மையான ஆதிசைவர்கள் அவர்கள் பூஜை செய்யும் ஆலயத்தில் உள்ள மூர்த்திக்கன்றி வேறு யாருக்கும் போய் கும்பாபிஷேகத்துக்கோ மற்ற விழாக்களோ கலந்து கொண்டு எந்த சேவையும் செய்ய மாட்டார்கள். அப்படி யார் இருக்காங்க அவர்கள் ஆதிசைவர்கள். என்ன, அந்த ஆதிசைவ மரபு அப்படி வந்துச்சு. எதுக்கு இங்கே வேணால் அந்த குரு பரம்பரை சொல்கிறதுக்கு. அகத்திய மகரிஷிடமும் ஆகம் பயின்று ஆலய வழிபாடு போக்குவரத்தெல்லாம் தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே தென்னாடுடைய சிவன் தென்னாட்டவர்க்கும் இறைவனாக இருக்கக்கூடிய அவருக்கு அடிமை செய்த அந்த தரத்தில் வந்த
சிவாச்சார்களால் தான் மட்டுமே நான் மேற்கூறிய வார்த்தைகளோடு உங்களுக்கு இந்த சம்பிரதாயங்கள் நடக்கும். அவர்கள் அறவோர், அந்தனர் என்பர் அறவோர்னாரை வள்ளுவர், அந்த அறவழி வாழ்ந்தவர்கள். இன்னைக்கு பணக்காரன் வந்தா தட்டு தூக்கிட்டு ஓடணும். மதுரைக்கு போயிருந்தேன். எப்படியாப்பட்ட மரபுல இருந்தெல்லாம் போய் இந்த கிருஷ்ணதேவராயத்தை வந்த அந்த ஆட்கள் மேனாமினிக்குங்கள் மாதிரி பட்டம் பைதாம்பரம் கட்டிக்கிட்டு இந்த மார்வாடிங்க தட்டை தூக்கிட்டு பிச்சைக்காரனாட்டம் ஓடி போய் இறைவனை அசிங்கப்படுத்துறாங்க. இவரெல்லாம் ஆதி செய்வரெல்லாம் கிடையாது. ஏனெனில் யார் கிடையாதுன்னா எது நிஜம்னு நீங்க தேடுவீங்க. அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஆக என் அன்பின் உறவுகளே, இந்த சமய பிரவேசம், சிவபூஜை, மானச பூஜை, நிர்வாணம், ஆச்சாரியம், அதற்கடுத்து மனைவி எல்லாம் இழந்து நாம் நிற்கும் பொழுது சந்நியாசம் வரும். அது என்னன்னா, நம்ம மணிவாசகர் ஞானசம்பத 3 வயசுல சிவனை பாட போனால் பெருமையாக பேசுவோம். நம்மோட்டு 3 வயசு குழந்தைய போய் சிவனை அப்பா அம்மா போனேன் நான் அன்னைக்கு மறைஞான சம்பந்தர் அவங்க அப்பா அம்மா, நம்ம பிள்ளை சிவன் தான் எனக்கு அப்பா அம்மா, அவங்க கூட வரமாட்டேன்னு 4 இழுத்து வண்டியில் தூக்கி போட்டு வேணும் இல்லையா? அதனால நம்ம வாழ்வியல் கடமைகளை முடித்த பிறகு இறைவனை நாடி தேசாந்திரியாக செல்லக்கூடிய நிலையை திருவருள் உண்டாக்கும். இதெல்லாம் சைவ சமயத்தின் கிரியையில் உள்ள படிமுறைகள். கிரியை தான் அது, மன்னிக்கவும், சரியையுள்ள கடமைகள். இதெல்லாம் இந்த சமய பிரவேசம், சிவபூஜை, மானச பூஜை, நிர்வாணம், ஆச்சாரியம், சந்நியாசம் என்ற இந்த யாரும் நாம் உடலால் செய்யக்கூடிய வழிபாடுகள். இதற்கு சரியைன்னு பேர். என்ன குருனா யாருன்னு பார்த்தோம், தீட்சைனா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு தீட்சைங்கிற பெயரால் வழங்கப்படக்கூடிய இந்த புரியாத புதிர்கள் என்ன என்று பார்த்தோம். அடுத்ததாக கிரியை. கிரியை என்பது மனத்தாலும் மொழியாலும் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள். உடலாலும் மனத்தாலும் மொழியாலும். நாவுக்கரசடியில் அதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம். ஏனெனில் அவர் உணர்ந்திருப்பார் போலும் 2ஆம் நிலை, இந்த சைவத்தின் 4 நிலைகளிலே சரியை கிரியை ஆகிய நிலை. இந்த உளவாரம் செய்தல் என்ன செஞ்சார்? அப்பரடிகள் சிவனேன்னு போனாரு, புல்லு வெட்டினாரு, சாமியை பாடினாரு, தூங்கினாரு. அடுத்த நாள் என்ன செய்தார்? உடலால் தொண்டு செய்து உள்ளத்தால் இறைவனை மந்திரங்களால் மகிழ்வித்தல். அதனால தான் நாவுக்கரசுடைய அந்த 3, 4, 5, 6 திருமுறைக்கு மட்டும்தான் தேவாரம்னு பேர். ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல்களுக்கு திருக்கடைக்காப்புன்னு பேர். நம்முடைய சுந்தர தேவாரத்துக்கு திருப்பாட்டுன்னு பேர். பணத்திற்காக பாடியதால் அது திருப்பாட்டு. ஞானசம்பந்தன் தன்னை பாடியதால் அது என்னாச்சு? அப்படியாச்சு. என்னாச்சு சொன்னனே, திருக்கடைக்காப்புன்னு ஆச்சு. தன்னை பாடியதால் ஈற்று பகுதியில் ஞானசம்பந்தன் சொல்றேன் போடா நடக்கும் அப்படின்னால அது திருக்கடைக்காப்பு. நம்முடைய நாவுக்கரசடிகள் ஆட்கொண்ட இறைவனை பற்றி நினைந்து நினைந்து திருத்தாண்டங்கள், குறுந்தொகை, அது இதுன்னு பாடி பாடி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உழவார பணி செய்வார். மாலையில் பாடுவார், அல்லது காலையில் பாடி பிறகு உழவார பணி செய்து பிறகு பாடுவார். ஏதோ செய்திருக்கிறாக. இதற்கு கிரியைன்னு பேர். சரியை கிரியை. யோகம் அது என்னன்னா, தான் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவன் என்ற நினைவோடு சுந்தரமூர்த்தி நாயனாரை போல என்ன பொன் பொருள் எல்லாம் வாங்கினாரு. சரி, பறவை நாச்சியார் அடியார்களுக்கு அன்னம்பாளித்தார்னு நம்ம சொல்றோம். சேக்கிழார் அடிகளாரும் சொல்லியிருக்காருன்னு வச்சுங்க. சங்கிலி நாச்சியார், நம்முடைய சுந்தரர், பறவை நாச்சியார் இவருடைய வாழ்வியல் சுழற்சியிலே இறுதியாக அவர் என்ன செய்கிறார்? யோக மார்க்கத்தினால் திருக்கையிலை நோக்கி வெள்ளை யானை மீது பயணிக்கிறார். அப்படித்தானே முடியுது.
யோகம் என்பது சதா சர்வ காலமும் பெருமானை சிந்தித்து, பெருமானை தவிர வேறு யாரோடத்தும் எதுவும் கேட்காத நிலைக்கு யோகம்னு சைவத்துல பேரு. சுந்தரர் பாருங்க, யாருக்கிட்டையும் கேட்க மாட்டார். இந்த சேரமான் கேட்காமலே கொடுத்ததை சாமி என்ன பண்ணிட்டாரு, கொடுக்க நான் இருக்குள்ள ஏண்டா போய் அந்த மன்னன் கிட்ட வாங்கிட்டு வரேன்னு எல்லாம் பிடிங்கி வச்சுட்டு அப்புறம் கொடுத்தாருன்னு வைங்க. திருமுருகன் பூண்டிலாக என் அன்பின் உறவுகளே, இந்த கிரியை என்பது ஏன் இந்த சுந்தரர் பெருமான் கேட்டதெல்லாம் கூட திருவாரூர்ல எவ்வளவு லக்ஸரியா வாழ்ந்துட்டு எல்லாருக்கும் சோறு போட்டுட்டு இருந்திருக்கலாம்ல. ஏன் ஊர் ஊரா போய் பதிகம் பாடினாங்க மூவர் முதலிகள் நால்வரும்? என்ன அது யோக நிலை. எல்லா இடங்களிலும் தேடி 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 திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின், பாடி பணி நாடும் நகரமும் அழுதிரு கோயிலும் தேடி திரிந்து சிவருமான் என்று பாடிமின், பாடி பணிமின், பணிந்த பின் கூடிய உள்ளத்து கோயிலா கொள்வார் சிவருமான்னு நம்முடைய திருமுறைகள் பேசுகின்றன. ஆக தேடி திரியும் பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இறையருள் கிடைக்கக்கூடிய தலங்களில் மட்டும்தான் அதை உணர முடியும், நாம் பக்குவப்பட முடியும். எனவே இந்த சைவ நன்னெறியிலே இந்த தீட்சைக்கும் சடங்குகளுக்கும் உள்ள வித்தியாசங்களை இந்த கடந்த 3-4 பதிவுகளாக பார்த்தோம். நாளை முதற்கொண்டு என்ன பஞ்சாட்சரத்தின் சிறப்பு, நால்வர் பெருமாக்களுடைய பாடல்கள் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை, இவற்றை பற்றி சிந்திப்போம் திருவருள் துணையோடு. நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.